பிறந்திருக்கக்கூடிய இந்த 2025 எல்லாருக்குமே ஒரு இனிய 2025 ஆண்டாக எல்லா என்னுடைய மாணவர்களோட கனவுகளும் நனவாகக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க நான் எல்லாருக்குமே வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2025 உங்களோட டைமை சரியாக மேனேஜ் பண்ணுங்கள். ஒரு வீக் எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு 168 மணித்தியாலங்கள் இருக்குது. அந்த 168 மணித்தியாலத்தில் உங்களோட இலக்குகளுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு 30 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க இருக்கிற 168 மணித்தியாலம் ஒரு வீக்கில். ஆனால் அதுவே எவ்வளவு நேரம் நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, 30 நிமிஷத்தை விட எவ்வளோக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கிறத யோசிங்க. 1 ஹவருக்கு சரி ரீட் பண்ணுறதுக்கு டைம் கொடுங்க. நிறைய நல்ல புக்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது. நிறைய என்டர்ப்ரனியர்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய சாதிச்சவங்களோட வாழ்க்கையை மாற்றினது நல்ல புக்ஸ் தான். ஒரு கிழமைக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் சரி ஒரு நல்ல புக்கை படிங்க. எத்தனை பேர் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் 1 ஹவருக்கு மேலே எத்தனை வெப் சீரிஸை பார்க்குறீங்க, எத்தனை ஃபிலிம்ஸ் பார்க்குறீங்கிறத நினச்சி பாருங்கள். 1 ஹவருக்கு ஒரு ரீடிங் டைம் ஒன்று கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. ஸோ ஹவு வில் யூ யூஸ் த டைம்? இந்த வீக்குக்கு எப்படி நீங்கள் டைமை யூஸ் பண்ண போகிறீங்க, இதுக்கு பிறகு ஒவ்வொரு வீக்குக்கும் எப்படி டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, இதுதான் உங்களோட ஒட்டுமொத்தமான இந்த இயரினுடைய சக்ஸஸை உங்களுக்கு தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் நிறைய இடங்களில் உங்களோட டைமையும் உங்களோட எனர்ஜியையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களை சப்போர்ட் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சப்போர்ட் பண்ணாத யாராக இருந்தாலும் சரி அவங்களோட உங்களோட டைம் அண்ட் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. உங்களை பற்றி யோசிக்காதவங்களோட உங்களோட எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், ரைட்? அவங்களோட தேவைகளுக்காக மட்டுமே ஒன் சைடட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அவங்களுக்காக உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, ரைட்? அதே சமயம் முக்கியமாக ஒரு விஷயம், உங்களோட பிரச்சனை இல்லாத பிரச்சனைகளில் தலை போடாதீங்க. இது நான் இந்த இயரில் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம். அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி ஆன் சால்விங் ப்ராப்ளம்ஸ் தட் ஆர் நாட் யுவர்ஸ். ஏன்னா நம்மளோட பிரச்சனைகள், நம்மளோட படிப்பு, நம்மளோட விஷயங்களை தீர்க்கிறதுக்கே நமக்கு டைம் இல்லாத போது எல்லார பிரச்சனைகளுக்கும் நீங்கள் சொல்யூஷன் கொடுக்கணும் என்பது அது ஒரு பிழையான ஒரு மித். பிகாஸ் உங்களோட இலக்குக்கே உங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்குது. அப்போ கட்டாயமாக அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அதோட இந்த கடந்து வந்த 2024 என்ன விஷயத்தை கற்றுத்தந்துச்சு? என்னை பொறுத்த வரைக்கும் நான் கற்றுக்கொண்ட விஷயம், டிரெக்ஷனுங்கிற ஒரு விஷயம் எக்ஷனில் தான் கிடைக்கும், அனாலிசிஸில் கிடைக்காது. ஒரு விஷயத்தை ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் நமக்கு டிரெக்ஷன் கிடைக்காது. இறங்கி அது என்னான்னு பார்க்கணும். அதுக்கான எக்ஷன் எடுக்கிறதன் மூலமாக தான் அந்த பாதைக்கான டிரெக்ஷன் கிடைக்கும். ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு ஏஐடி கோர்ஸோ, சிஏவோ, ஏசிசிஓவோ இந்த வருஷத்தில் 6ஆம் மாதம் ஸ்டார்ட் பண்ணுவோம், 7ஆம் மாதம் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்டார்ட் சம்வே எனிவே, ரைட்? பிளான் ரொம்ப பண்ணாதீங்க, இறங்கிடுங்க, ரைட்? மூவ் பண்ணுங்கள், நிறைய க்ரியேட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ரைட்? ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ், தட் சிம்ப்ளி. ரொம்ப பிளான் பண்ண வேணாம், அந்த ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். இட் வில் கைட் யூ. உங்களுக்கு எப்போயாவது ரொம்ப படித்து ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கூடி ஒரு அப்செட்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு லாங் வாக்ஸ் கொண்டு போங்க. உங்களோட பிரெயினும் பாடியும் நிறையவே ரீசார்ஜ் ஆகும். பிகாஸ் எனக்கு நிறைய குழப்பங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் நான் நடந்து தான் யோசிப்பேன். அல்லது ஒரு லாங் வாக்ஸ் கொண்டு போகும், வாக் பண்ணிட்டு இருப்பேன். பட் சிந்தனைகள் வரங்க இங்கே வரைக்கும் அது ஒரு சேஃப்டியான ஒரு பாதையாக இருந்துச்சுன்னு சொன்னேன் நல்லா. ஸோ நிறைய லாங் வாக்ஸ் போங்க, உங்களோட பிரெயினை பாடியை கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணுங்கள். பர்ஃபெக்ட் டைமுங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை. 2024 கற்றுத்தந்த ஒரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ், பர்ஃபெக்ட் டைம் டசன்ட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. பர்ஃபெக்டான ஒரு மூமெண்ட்டுங்கிறதே கிடையாது. எதுவுமே பர்ஃபெக்ட் இல்லை. டோன்ட் வேஸ்ட் யூர் டைம் இன் பர்ஃபெக்ஷன். எல்லாத்தையும் நான் பர்ஃபெக்டாக எல்லாம் வந்தது பிறகு அமைஞ்சது பிறகு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்ட்டு நினைக்காதீங்க. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. எக்ஷன் எடுங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி செயலில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு டிரெக்ஷனை கொண்டு வரும். அதே போல் நமக்கு ஏகப்பட்ட டைம்ங்கிறது தேவையில்லை. யூ டோன்ட் நீட் மோர் டைம், யூ நீட் லெஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இதுவும் 2024 கற்றுத்தந்த மிகப்பெரிய ஒரு பாடமாக நான் பார்க்குறேன். இன்றைக்கி நான் நினச்சிட்டு இருந்தேன் நமக்கு அதிகமாக டைம் தேவை, 24 மணித்தாலும் நமக்கு போதாது நம்மளோட வேலைகளை செய்கிறதுக்கு. பட் ஆக்சுவல் ட்ருத் என்னென்னு சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட இந்த காலத்தில் உங்களுக்கு தேவையானது குறைந்தபட்சம் எந்த ஒரு விஷயமுமே உங்களை நாடி உங்களை உங்களோட கவனத்தை கலைக்கிற மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ், கவனக்கலைப்புகள் இருக்கக்கூடாது. அப்போது டைம் ரொம்ப அதிகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. டைம் நிறைய இருந்தாலும் எல்லாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கொண்டு எல்லா விஷயமுமே உங்களை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிக்கொண்டு இருந்துச்சுன்னு சொன்னால்
அந்த டைம் இருந்தாலும் உண்டு தான், இல்லாட்டியும் உண்டு. ஸோ இந்த 2025 இலக்கில் ஒரு முதலாவது இலக்காக நான் பார்க்குறது, நிறைய டைம் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறத விட எனக்கு இருக்கக்கூடிய டைமில் தொல்லைகள், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், கவனக்கலைப்புகள் இல்லாமல் பார்த்துக்கொள்கிறது தான் மிகப்பெரிய ஒரு இலக்காக நான் பார்க்குறேன். இந்த 2025 உங்களுக்கு அதிகமான மோட்டிவேஷன் தேவையில்லை, செல்ஃப் கண்ட்ரோலை வளர்த்துக்கொள்ள பாருங்கள். இப்போ சிஏவெல்லாம் படிக்கும்போது நீங்கள் ஒரு டைம் ஒரு கணக்கு ஒரு சாப்டர் புரியாட்டி அப்படியோ டவுன் ஆகிடும். அதுக்காக அப்படியோ அடுத்த நாள் படிக்காமல் இருக்கிறது கிடையாது. டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோலுங்கிறது அடுத்தது கன்சிஸ்டண்ட்டாக நம்ம அடுத்தடுத்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ரைட். உங்களோட எதிர்காலத்துக்கான சீக்ரெட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அது உங்களோட டெய்லி ரூட்டீனில் தான் இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கிறத பொறுத்து தான் உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது. ஸோ டெய்லி ரூட்டீனை பார்த்துக்கோங்க, அது சரியாக பிளான் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம், அந்த விஷயங்களோட கட்டாயமாக என்கேஜ் ஆகிருங்க. உங்களோட 2025 உங்களோட கோல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஹிட் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கான எபிலிட்டிஸை வளர்த்துக்கோங்க. எபிலிட்டி இல்லாமலுக்கு உங்களால் இலக்குகளை அடைய முடியாது ஸ்டூடெண்ட்ஸ். நான் எல்லாருக்குமே நன்றி செலுத்தி கொள்கிறேன். எல்லாருக்குமே நான் நன்றி கடன் பட்டிக்கிறேன். எல்லாருமே ஒரு சேஃபான ஒரு ஸ்பேஸ், அதோட டிஜிட்டல் அக்கௌண்டிங்கோட வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு தந்த எல்லாருக்குமே, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். ரொம்ப நன்றி கடன் பட்டிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். Have a great 2025 year ahead. This is from your Faisal sir. Have a great day.